வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுல் சர்க்கிள் அனார்கலி சுடிதார் ஒரு பழைய ஓல்டு சாரில் எப்படி மேக் பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு வழியாக நம்ம கட்டிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாட்டமில் வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஃப்ரண்ட்டு, பேக்கு, லைனிங்கு எல்லாமே மடித்து தைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதே போல் பேக் சைடு லைனிங் எல்லாமே இதே போல் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு வரலாம். சாரி சொல்ல வந்துட்டேன். ஃப்ரண்டையும் பேக்கையும் சேர்த்து வச்சு இது போல் ஸ்டிச் பண்ணணும். மேலே இப்போ பக்கத்தில் ஃப்ரண்டையும் பேக்கையும் சேர்த்து வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். பாட்டம் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து வச்சு இது போல் ஸ்டிச் பண்ணணும். இது போல் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, இனிமேல் பாட்டம் முடிஞ்சது. இனிமேல் வந்து நம்ம மேலே ஃப்ரண்ட் தைக்க போகிறோம். ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறதுன்னு வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நம்ம வந்து ஃப்ரெண்ட் எடுத்து தைக்கிறது வந்து அது பிரின்சஸ் கட் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். கவனமாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இது போல் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஒன்றா தைச்சிக்கலாம். எல்லா பீஸையும் அப்படி தைச்சிக்கலாம்.
இது தைக்கிறப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் பார்க்கறது ரொம்ப முக்கியம், இல்லைன்னா மிஸ் ஆயிடும். ரெண்டையும் ஒரே பக்கம் நிறைய வாட்டி இது மாதிரி தைச்சி நிறைய வாட்டி நான் பிரித்து போட்டிருக்கேன். பிகினிங் ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு நிறைய இது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக ஏதாச்சும் மார்க் போட்டுக்கோங்க. நான் மார்க் போடல அன்றைக்கி. அப்படி கன்ஃபியூஸ் ஆகிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மார்க் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் ஒரு கன்ஃபியூஷன் வராது. இதில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டுலாமே. இதை வந்து இதோட ஜாயின் பண்ணணும். கரெக்டான பக்கத்தை பார்த்து மிஸ் ஆயிடாமல் கரெக்டாக வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வளைச்சி விட்டுக்கலாம். எப்போவுமே இதை தைக்க ஆரம்பிக்கிறப்போ கீழ் பக்கத்துலேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுனா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ரெண்டு ரெடி ஆயிடுது. இனிமேல் வந்து நம்ம நெக் அடிக்கணும். நெக்குக்கு வந்து நம்ம வந்து கேன்வாஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கேன்வாஸ் எடுத்து இந்த நெக் அளவு கரெக்டாக கட் பண்ணி அதை அப்படியே மடித்து திருப்பி தைக்கலாம். ஓகே, ஃப்ரெண்டு வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் ஃப்ரெண்டு நெக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம பேக் நெக் தைக்க போகிறோம். ஓகே, ரெண்டு முடிஞ்சிச்சு. இதை அப்படியே வச்சுருக்கோம். அடுத்து வந்து நம்ம பேக் தைக்க போகிறோம். பேக் சேம் தைக்கலாம். கேன்வாஸ் வச்சு நம்ம அதே கூட அடிச்சுட்டு இப்போ பேக்கும் முடிஞ்சிருச்சு, ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிருச்சு, பேக்கும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்துட்டு நம்ம வந்து தச்சு வச்சுருக்க கீழே பாட்டமையும் நானையும் ஜாயின் பண்ணி இது வந்து பாட்டம், இதையும் மேல் பாகத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, பாட்டமும் மேலே இதுவும் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் அதே போல் ஜாயின் பண்ணியாச்சு. ஃப்ரண்டு இது பேக்கு. இனிமேல் ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். ரெண்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணணும்.
முக்கால்வாசி வேலை முடிஞ்சுது. கை மட்டும் ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே பாடி ஃபுல்லாக ஜாயின் பண்ண வேண்டியது. ரெண்டு பேக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன கை ரெடி பண்ணலாம். இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து கை ரெடி பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பப்ஸி எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டு பாருங்கள். கை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம்ல, இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மேலே பீட் வச்சாச்சு. இந்த பக்கம் பீட் வைக்கணும். இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்து இந்த பக்கமாக திருப்பி வச்சோம்னா ஒரு மாதிரி கொலான்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக இருக்கணும், அந்த பீட்ஸ் எல்லாமே ஸ்டெப்பாக கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த சைடாக பீட் வைக்கணும். இல்லை உங்களுக்கு நல்லா தூக்கிட்டு இருக்கணும், தூக்கினாப்பில் இருக்கணும் அந்த பப்பு அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடில் பீட் வைக்கணும். இப்போ நமக்கு வந்து ரொம்ப தூக்கினாப்பில் வேணாம், அதனால இப்படியே நேராகவே நம்ம வைக்கணும். வச்சுட்டு நம்ம இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு பார்டர் பார்ப்போம். ஒரு துணி எடுத்துட்டு நீட்டாக கட் பண்ணிக்கணும். பார்டர் வைக்கிறதுக்கு ஒரு நீட்டாக உங்களுக்கு பார்டர் எந்த லெவலுக்கு வேணும், குட்டியாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மீடியம் சைஸ் எடுத்துக்கலாம். இதுதான் யூடியூப்பில் போடுற நான் ஃபஸ்ட் வீடியோ. கொஞ்சம் முன்ன பின்ன என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதை திட்டாதீங்க. எதுனா டவுட் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, பப் ஸ்லீவ் ரெடி. இதே போல் அந்த ஸ்லீவையும் ரெடி பண்ணலாம். தெரியுதா பப் ஸ்லீவ்? அவ்வளோதான். இதே போல் அந்த ஸ்லீவும் ரெடி பண்ணலாம். ஓகே, ரெண்டையும் தைச்சி முடிச்சாச்சு. இனிமேல் வந்து நம்ம சுடிதாரில் வச்சு தைச்சிடலாம். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்லேருந்து இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். இதே போல் அந்த கையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன கை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்துட்டு சாரியோட பார்டர் ஒன்று இருந்தது, அதை வந்து கையிலையும் ஹிப்லையும் நம்ம ஜாயின் பண்ணோம். அதை மட்டும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸோட வேலை இதோட முடிஞ்சுது. ஃபுல்லாக ஃபினிஷிங். இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? ஜஸ்ட்
வானோ